எல்லா துறைகள்லையும் லஞ்சம் வாங்குறதுனால போலீஸ் லஞ்சம் வாங்குறது வந்து நியாயம் அப்படின்னு சொல்கிறது சரியா? அது நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் போலீஸ் துறையில் 37.25 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். இதுவரை நான் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. அது வந்துட்டு அது அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து தான் இருக்குது. இப்போ என்னென்னா, நான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் வாங்கக்கூடாது, வாங்கணும்னு அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் நான் லஞ்சம் வாங்கி தான் தீர்வேன்ட்டு வேலைக்கு வரானா அவன் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான், அவனை திருத்தவே முடியாது. அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு வாங்கி தான் ஆகணும்லாம் கிடையாது, அங்கே செலவினங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ரொம்ப அதில் வந்துட்டு 90% வந்துட்டு ஒரு வேளை இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஆஃபீஸர்ஸாக இருந்தால் லஞ்சத்தில் ஒரு 10% வந்துட்டு கொஞ்சம் ஒழுக்கமான ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இதில் சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். வாங்காமலே இருக்கலாம். ஆனால் அந்த உலகத்தை திருத்துறது நம்ம வேலை இல்லை. உலகத்தில் எல்லா மனுஷனும் ஆசைப்பட்டவன் தான், எல்லாத்துக்கும் அவனுடைய சுயம்தான், அவன் தான், அந்த இண்டிவிஜுவல் தான் அவன் டிசைட் பண்ணும் நம்ம லஞ்சம் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. அதனால் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே லஞ்சம் வாங்குறாங்க, இல்லை மற்ற துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கடவுளாட்டம் இருக்காங்க பரிசுத்தமாக அப்படின்னு நான் சொல்ல வரல. மனுஷன் பேராசை இருக்குது, சுயநலம் இருக்குது, இது எல்லாத்தையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறான். அது போய் சரியா தப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முடியாது. இன்றைக்கி அரசியல்வாதியிலேருந்து சட்டத்தை ஏற்றவங்க, என்ன சட்டத்தை அமுல்படுத்துகிற போலீஸு, ஜுடிஷியரி தண்டனை கொடுக்குறவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, பெட்டி வாங்குறாங்க இல்லைங்களா? அது வந்து சுயநலம், பேராசை, இது மனுஷனுக்கு கூட பறந்து வந்துருச்சு. அதனால் எல்லா மனுஷனும் தப்பானவங்களும் கிடையாது, எல்லா மனுஷங்களும் நல்லவங்களும் கிடையாது. அதனால் போலீஸ் துறை வந்துட்டு இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதனால் போலீஸ் துறையும் லஞ்சம் வாங்க தான் செய்வாங்க. அது கூட தான் நம்ம நடந்து போகிறோம்.